எடப்பாடியார் அவர் இருக்கும்போது தான் கோயம்புத்தூர்ல எல்லா திட்டம் கொடுத்தார். அத்திக்கடை திட்டம்லாம் 70 ஆண்டு காலமாக எல்லாமே எதிர்பார்த்துட்டு வருமான்னு சொல்லி அந்த திட்டத்தை முழுமையாக நிதியை ஒதுக்கி அந்த திட்டத்தை தந்து இன்னைக்கு ஒவ்வொரு குளத்துக்கு வந்துட்டு இருக்குது. அதே போல் அதிகமான பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குண்டு திட்டம், அரசு மருத்துவமனை மேம்பாடு, இன்னைக்கு கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்துக்கு மட்டும் 6 புதிய கல்லூரி என்று அவருடைய தந்த திட்டங்கள் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும். அதான் ஒரே வாரத்தில் 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை 5 ஆண்டுகள் தந்த அற்புத தலைவராக, முதலமைச்சராக எடப்பாடியார் இருந்தார். உங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாம் பொதுவானவங்க. நீங்கெல்லாம் இந்த 4.5 வருஷத்தில் எந்த திட்டமே வரல. அது மட்டுமல்ல, செங்கல் கால்வாய் அண்ணன் முதலமைச்சராக இருக்கிற நடந்துட்டு இருந்தது, இன்னைக்கு அப்படியே நிறுத்திக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு இழந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாருமே நிறுத்தாங்க. அதே போல் இன்றைக்கு விவசாயிகளுக்கு அப்படித்தான். இன்னைக்கு 12,000 கோடிக்கு மேல் தள்ளுபடி பண்ணுற அற்புதமான தலைவராக முதலமைச்சராக இன்னைக்கு இருந்தார். அது மட்டும் இல்லை, அத்திக்கடை வனாசி திட்டம் 2ம் அவர் அறிவிச்சார், இங்கேயே அறிவிச்சார். அதை இந்த அரசு கிடப்பில் போட்டாங்க. ஆகவே இந்த திட்டங்கள் எல்லாம் தந்து நம்முடைய கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல 234 தொகுதிக்கும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று இன்றைக்கு நம்முடைய மேட்டுப்பாளையம் தொகுதியில் தான் கோவை மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய வனபத்திரிகாலயம்மன் சன்னதியில் அம்மனை வேண்டிட்டு தான் இதை ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பாக இது முடியும் பொழுது புனித ஜெயின்சாட் கோட்டையில் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். அப்பொழுது நீங்கள் என்னென்ன எண்ணங்களை வந்திருப்பீங்க, நிறைய கோரிக்கைகள் வந்திருப்பீங்க, அந்த கோரிக்கையெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் போல அல்ல, சொன்னதை செய்யக்கூடிய முதலமைச்சராக இருந்தார். இனி வருகின்ற காலத்தில் முதலமைச்சராக இருப்பார் என்று கூறி இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வருக என்று வரவேற்று எங்களது சார்பாக நம்மளது மாவட்ட செயலாளர் அருமையண்ணன், சட்டமன்ற உறுப்பினர் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற அருண்குமார் அண்ணன் சார்பாகவும், இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் AK செல்வராஜன் சார்பாகவும், இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை தலைவர் சார்பாக நம்முடைய நத்த விஸ்வநாதன் வந்திருக்காரு, தம்பிதுரன் வந்திருக்காரு, அதே போல பொள்ளாச்சி ஜெயராமன் இருக்காரு, இன்னும் நல்லா எல்லா சட்டமன்ற உறுப்பினர் போல இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சார்பாக உதயகுமார் அண்ணன் இருக்காரு, அகிரிக சுமதி இருக்காரு, OKC அண்ணன், சேம் அண்ணன், சிவசாமி அண்ணன், இங்கே வந்திருக்கக்கூடிய ஜெயராம், அதே போல நம்முடைய சூலூர் MLA, அத்தனை பேர் சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் விவசாய சங்கத்தின் சார்பாக ஒரு 2 பேர் கருத்து சொல்லுங்க. அப்புறம் அப்படி அதுக்கப்புறம் செங்கல் உற்பத்தியாளர், அப்புறம் விஷயத்தில் எப்படி வரிசையா. மாண்புமிகு தமிழ்நாடு எதிர்க்கட்சியின் தலைவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, வருகை தந்திருக்கிற என்னுடைய அன்பிற்குரிய விவசாய தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். 2 நிமிஷம் பேசிக்கலாமா, 5 நிமிஷம் பேசிக்கலாமான்னு ஏன்னா நான் ஒருத்தனே பேசக்கூடாது. நம்முடைய தொகுதியினுடைய முக்கிய கோரிக்கைகள் நிறைய இருக்கு. அதில் முதன்மையான கோரிக்கையாக நான் சொல்வது அத்திக்கடை அவனாசி திட்டம். இது குறித்து நாங்கள் வையம்பாளையத்தில் முதலமைச்சர் அவர்களை அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தபோது சந்தித்து, எங்கள் மேட்டுப்பாளையம் தாலுக்கா பவானி ஆற்றினுடைய தலைப்பகுதியில் இருக்கிறது என்றால் கூடப்பட்டி தான் பவானியார் சேரக்கூடிய இடம். கூடப்பட்டி வெளியங்காடு பஞ்சாயத்தில் இருக்கிறது மேட்டுப்பாளையம் தாலுக்கா. முடிகிற இடம் பவானி சாகனுடைய பகுதி. ஆக இந்த இடைப்பட்ட பகுதிக்கு 60 ஆண்டுகளாக திட்டம் போட்டு புறக்கணிக்கப்பட்டது. நீங்கள் 19 அறிவித்தீர்கள், ஆனால் அறிவித்த திட்டம் நிறைவேறவில்லை. நாங்கள் கேட்பதெல்லாம் மீண்டும் நம்முடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், மீண்டும் 2வது திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று. 2வது திட்டம் வந்தாலும் கீழே இருக்கிறவர்கள் எந்த படுகையும், நாங்கள் பவானி படுகையை சார்ந்தவர்கள், கீழே இருக்கக்கூடிய 3 லட்சம் ஏக்கரா பாசனத்தை பெறுகிறவர்கள் பவானி படுகையை சார்ந்தவர்கள் அல்ல, வேறு படுகையை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள், நாங்கள் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் எங்களுக்குண்ட உரிமை, எங்களுக்குடைய உரிமை கிடைக்கவில்லை. ஆகவே எங்களுக்குடைய உரிமை மேட்டுப்பாளையம் தாலுக்கா பவானி சாகர் ஒன்றியம் 2க்கும் சிறியதாக நாங்கள் கொள்வதெல்லாம் ஒரு 300 குளங்குட்டைகள். அதற்கு தேவைப்படுவது 0.3 TMC. அதற்கு ஒரு தனி திட்டம். அத்திக்கடவென்றா வேண்டாம், பவானி ஆற்றிலிருந்து நீர். ஐயா, இது ஏற்கனவே இந்த திட்டம் எப்படின்னா, இப்போ இடையில நான் உங்களுக்கு சொன்னால் பொருத்தமாக இருக்குன்னு தான் உங்களை மதித்து பேசுகிறேன். இது மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம அத்திக்கடை அவனாசி திட்டத்தை அனுப்பணும், நிராகரிச்சிட்டாங்க. இதில் வனத்துறையிலிருந்து வர்றது,
டவர் அமைக்க வேணும், தொட்டி பாலம் 4 கிலோமீட்டர் போடணும். அதனால தான் நம்ம ஒரு மாற்று திட்டமாக நம்ம அமைக்கிறதுக்கு வகுத்து 2ஆக பிரித்தோம். ஒன்று நம்முடைய பவானி பக்கத்திலிருந்து தண்ணி எடுத்து நீரேற்று மூலம், இன்னொன்று இங்கே மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு தடுப்பணை கட்டி அதிலிருந்து நீரேற்றி நீங்கள் சொன்னீங்களா அந்த மேட்டுப்பாளையம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் இந்த ஏரி குளங்கள் இருக்குதோ அந்த பகுதியில் நிரப்புவதற்காக 2ஆம் கட்டம் அதையும் ஏற்பாடு செய்து விரிவான திட்ட அறிக்கை அதுவும் தயாரி செய்யப்பட்டு அதற்கு தேவையான எவ்வளவு நிதி என்பதையும் கணக்கிடப்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு. அதனால தான் முடியல, வேறு ஒன்றும் கிடையாது. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வந்த பிறகு அத்திக்கடை அவனாசி திட்டம் உங்களுடைய மனம் குளிகின்ற அளவுக்கு நீங்கள் எப்படி ஒரு 3000 ஏக்கர் விட்டுருக்கணும், 3000 ஏக்கர் இல்லை, 1 ஏக்கர் கூட பாசனம் பெறுகின்ற, 1 ஏக்கர் கூட விடாமல் பாசனம் பெறுகின்ற அளவிற்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி செயல்படுத்தப்படும். அதற்குண்டான நடவடிக்கை நான் முதலமைச்சராக இருக்கும்போதே எடுக்கப்பட்டு விட்டன. ஆனால் சர்வே பண்ணுவது சற்று காலதாமதம் மட்டுமல்ல, அருமை சகோதரர் தொண்டாமுத்து வரைக்கும் கொண்டு போகணுட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் கவண்டம்பாளையத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, ஆத்தோரம் இருக்கிறவங்களே அந்த தண்ணியெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எங்களுக்கு விரிவுபடுத்தினாங்க. எல்லாவற்றையும் கணக்கிலே கொண்டு சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த திட்டத்தை நாங்கள் தயாரித்தோம். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால அந்த திட்டத்தை இந்த அரசாங்கம் கைவிட்டுட்டது. எப்பொழுதும் அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய அரசாங்கம் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். நான் தலைவர் அவர்கள் பேசியது பின்னால் கருத்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. என்னுடைய கோரிக்கை சிறிய அளவில் இருந்தது, ஆனால் உங்களுடைய பதில் மிக நீண்ட பதிலாக இருந்தது. நாங்கள் கேட்பதெல்லாம் கீழே காளிங்கராயிலிருந்து இங்கே மேட்டுப்பாளையம் வந்தால் மேட்டுப்பாளையத்துக்கு தண்ணி கிடைக்காது. ஆகவே நாங்கள் ஐயா இதில் ஒரு சின்ன இது, நீங்கள் இந்த பகுதியில் இல்லை, அங்கே குண்டாறுன்னு ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆறிலிருந்து தண்ணி அதிகமாக வெளியேறுது, அதாவது அந்தியூருக்கம் பக்கத்தில் இருக்குது. அதில் இருக்கிற வருகின்ற நீர்கள், அது மட்டும் இல்லை மேட்டூர்லேருந்து வருகின்ற நீர்கள் அங்கே ஒரு சங்கமாகி அந்த பகுதியிலேருந்து எடுக்கிறாங்க. அதோடு அங்கங்கே தடுப்பணைகள் கீழே கட்டுறாங்க. அந்த உபரி நீர் வருது பார்த்தீங்களா, ஒரு 6 தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க. இந்த பகுதியிலிருந்து வருது மட்டும் இல்லை, இந்த பகுதி பாசனத்திற்காக பவானி சாகர் அணையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாசன பரப்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் எந்த ஒரு தண்ணீரும் எடுக்காமல் வெளியிலே வருகின்ற உபரி நீரை இந்த திட்டத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அத்திக்கடை அவனாசி முதல் திட்டத்தை நாங்கள் உருவாக்கினோம். 2வது திட்டம் நீங்கள் சொல்லுகின்ற மாதிரி இங்கேயே அதுவும் எந்த இடத்தில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்ற ஆய்வெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு, நான் தான் சொல்கிறேன், டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கை எல்லாம் தயார் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த ஆட்சி மாற்றம் ஏற்றத்தினால் இப்பொழுது தடை ஏற்பட்டு விட்டது. நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு, வேளாண் பெருமக்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வருவோம். அப்பொழுது உங்களுடைய மனக்குறை நீக்கப்படும். நன்றி. மீண்டும் நான் ஒரு நிமிஷம்தான், நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன் என்று சொன்னால், உபரி நீர் வருகிற போது இந்த நெல்லித்துறையில் இருந்து எடுத்து மேட்டுப்பாளையத்துக்கும் பவானி சாகர் கொடுக்கணும். இதோடு முடித்தது நான் செங்கல் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய இதை பொறுத்தளவுக்கு உபரி நீர் கிடையாதுங்க ஐயா. இது ஆற்றிலிருந்து தான் நம்ம தடுப்பணை கட்டுறோம். இந்த மேலே தடுப்பணை கட்டுறது ஒரே நிமிஷம், மேலே தடுப்பணை கட்டுறது வரைக்கும் ஆற்றில் தான் நம்ம தடுப்பணை கட்டி தான் தண்ணி எடுக்கிறோம். கீழேயெல்லாம் அப்படி கிடையாது. இங்கே எல்லாம் கால்வாயெல்லாம் போக அதிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் அதைத்தான் சேமித்து வைப்பதற்காகத்தான் 6 தடுப்பணைகள் ஆரம்பிக்கப்பட்டு 3 தடுப்பணைகள் இப்பொழுது முடிவெற்றது. மீண்டும் 3 தடுப்பணைகள் இந்த ஆட்சியாளர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதனுடைய உயரத்தை குறைச்சி பாருங்கள் எப்படிலாம் விவசாயிகளை பலி எடுக்கிறாங்கன்னு. நான் கிட்டத்தட்ட நல்ல உயரமாக அந்த உபரி நீர் வீணாகக்கூடாதுன்றதுக்காக போட்டேன். அந்த எஸ்டிமேட்லாம் அதை குறைச்சி இப்போ அந்த தடுப்பணை கட்டிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் வைக்கின்ற கோரிக்கை நாங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டது என்பதை மீண்டும் ஒருவரை தங்களுடைய கவனத்துக்கு கொண்டார். நீங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர், உங்களிடத்தில் நான் பேசுவதற்கு அதிகம் இல்லை. ஆகவே அடுத்தது செங்கல் கால்வாயினுடைய சங்கத்தினுடைய தலைவர், மேட்டுப்பாளையம் தாலுக்கா செங்கல் கால்வாயினுடைய தலைவராக இருந்த 84 நாங்கள் செங்கல் உற்பத்தி செய்கிறோம். இந்த பகுதி பத்திரகாளியம்மன் கோயில் பகுதி செங்கல் உற்பத்திக்கு மிக முன்னோடியாக இருந்தது. ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே தான் செங்கல் உற்பத்தி நடந்தது.
பின்னால் விரிவாக போனது பண்ண கொஞ்சம் நவீனத்தைப்படுத்தி நாங்கள் புஜங்கனூர் பகுதியில் எடுத்தோம். உரிய ஆவணங்கள் 90லிருந்து வாங்கியிருக்கிறோம். எல்லா மைன்ஸிலிருந்தும் வருவாய்த்துறையிலிருந்தும் வாங்கியிருக்கிறோம். தடாகத்தையோடு ஒப்பிட்டு இந்த மேட்டுப்பாளையத்தையும் நிறுத்திவிட்டார்கள். மேட்டுப்பாளையத்தில் அதிகமாக எடுத்தால் 3 அடி மண்ணு தான் எடுக்க முடியும். தடாகத்துக்கு மேலே 50 அடி 30 அடியில் எடுக்க முடியாது. ஆக 3 அடி மண் எடுத்து சிறிய அளவில் ஒரு 10-15 கால்வாய்கள் ஒரு 2000 பேர் 3000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு கால்வாய் இருந்தது. அதையும் நீங்கள் பொதுவெளியில் கருத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. பெருமதிப்புக்குரிய அகில இந்திய பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எங்கள் நிறுவன தலைவர் நாராயணசாமி நாயனுடைய சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு பாராட்டுதலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் மனதில் உள்ளதெல்லாம் நீங்கள் வடித்தெடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் 20 மாவட்டத்திலிருந்து 2 பேரை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டுக்கே வந்தோம். பசுமை சாலையில் சேலம் சுந்தரம் அவர்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய தலைமையிலே நீங்கள் எங்களுக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்தீர்கள். அந்த வையம்பாளையத்துக்கு பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்தீர்கள். மனதில் நீங்காத இடம் ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை சந்தை ஆராய்ச்சி நிலையம் உருவாக்கினீர்கள். அத்திக்கடவு அவனாசி திட்டமும் இதையெல்லாம் என் மனதிலே தொடர்ந்து வச்சிருக்கின்றோம். வருங்காலத்தில் உங்களோடு நாங்கள் உறுதியாக நின்று உங்களோடு உழைப்போம் என்று சொல்லி எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களை கோரிக்கைகளை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இங்கே இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உங்களுடைய தலைமையிலே இன்று ஆரம்பிக்கும் இந்த பிரச்சார பயணமானது எங்களது சங்கம் கோவை வடபகுதியிலே ஆரம்பித்து இந்தியா முழுவதும் வியாபித்த மாதிரி நீங்களும் இந்தியா முழுவதும் வியாபிக்கக்கூடிய ஒரு காலம் வருகிறது. அதற்காகத்தான் கோவை வடபகுதியில் ஆரம்பித்திருக்கிறீர்கள். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அத்திக்கடவு திட்டத்தை பற்றி ஏற்கனவே பேசிவிட்டார்கள். இதில் ஒரு சிறு இணைப்பு மட்டும், கௌசியா சங்கனூர் 2 ஓடைகளும் இருக்கக்கூடிய தண்ணீரை சுத்தப்படுத்துவதும் தூர்வாரப்படுத்துவதும் மேற்கு ஜோனல் இரிகேஷன் அசோசியேஷன் ஒன்றை நீங்கள் ஆரம்பித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கோவை மாவட்டத்தில் அதிகமான பாசன வசதிகள் இல்லை. ஆனால் தண்ணீரை மறுசுழற்சி செய்து பாசனம் செய்யக்கூடிய அதற்காக ஒரு இரிகேஷன் அசோசியேஷனை நீங்கள் ஆரம்பித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது, இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அனைவரும் மனைவிலும் இருக்கிறது வனவிலங்குகள் பிரச்சனை. அதற்கு நாங்கள் மாறுபட்ட விதமான ஒரு தீர்வை முன்னிருந்து சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம். நீலகிரியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய 67,000 ஏக்கர் செக்ஷன் 17 பூமிகளை எடுத்து அதில் வனப்பகுதியை விரிவாக்கம் செய்தால் வனவிலங்குகள் வாழ வழிவகுக்கும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனை எங்களுக்கு தெரியும். அங்கே இருக்க வேலையாட்களுக்கு என்ன வழி செய்வது என்று கேட்கப்பட்டது. 3 லட்சம் தொழிலாளிகள் அங்கே இருப்பவர்களுக்கு கோவை மாவட்டத்திலே விவசாயம் செய்தவர்களுக்கு 1 லட்சம் தொழிலாளிகளுக்கு வீட்டு வசதியுடன் தோட்டங்களிலே இடம் இருக்கிறது. அவர்களுக்கு நாங்கள் அப்படியே வேலை கொடுக்க தயாராக இருக்கிறோம். அங்கே அவங்க சம்பாதிக்க விட அதிகமான சம்பளத்தை இங்கே கொடுக்க முடியும் விவசாயிகளால். இரண்டாவது, 2 லட்சம் தொழிலாளர்கள் அங்கே இருப்பவர்களை கோயம்புத்தூரில் கொடிஷா நிறுவனம் 3 லட்சம் தொழிலாளிகள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே மலையில் இருந்து அந்த மலைத்தோட்ட தொழிலாளர்கள் கீழே வரும்பொழுது அவர்களுக்கு வீட்டு வசதியும் வேலை வசதியும் இருக்கிறது என்ற காரணத்தினால் செக்ஷன் 17 பூமிகளை எடுத்து வனவிலங்குகள் பிரச்சனை நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது, ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன். நீலகிரி மலையிலிருந்து வருகின்ற தண்ணி தான் இங்கு 3-4 மாவட்டங்களுக்கு உபயோகமாகிறது. மக்கள் குடிவதற்கும் பாசனத்துக்கும் அதுதான் இருக்கிறது. அதை உடனடியாக நாம் ஆர்கானிக் பகுதியாக அறிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுடைய வாழ்நாளும் தரமும் உயரும் என்கின்ற 2வது கருத்தை கொடுக்கிறோம். இறுதியாக மிக பிரச்சனையாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே நாங்கள் அது வெற்றி பெற வேண்டும் என்று தான் எண்ணுகிறோம். அதில் குறுக்கிட விரும்பவில்லை. ஆனால் ஒரே ஒரு சிறு மாறுதல், 200 நாளுகளுக்கு நாங்கள் வேலை கொடுக்கிறோம், பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டு கொடுக்கிறோம். அந்த 200 நாள் வேலை செய்தவர்களுக்கு 100 நாள் நீங்கள் வேலை கொடுத்தால் 300 நாள் அவங்களுக்கு வேலை கிடைத்ததாக ஆகும். எங்களுக்கு 200 நாள் ஆட்கள் கிடைத்ததாக ஆகும். இந்த ஒரு சிறு மாற்றத்தையாவது எதிர்காலத்தில் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய கோரிக்கைகள் இந்த 2 தொகுதிக்குமான 35 கோரிக்கைகள் இந்த 2 தொகுதிக்கு மட்டும் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் கவனிக்க நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள், வணக்கங்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். 2026 ஒரு விவசாயி முதலமைச்சராக வர வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டி
எங்கள் கண்ணீரை, வனவிலங்கால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய கண்ணீரை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். கோவை மாவட்டத்தில் சிறு குறு விவசாயி பூமி பூரா வித்துட்டாங்க. காட்டு யானை காட்டுப்பன்றிக்காக 1 லட்சம் 2 லட்சத்துக்கு விற்ற பூமி எனக்கு 2 கோடி. அந்த விவசாயிகளை தூங்குறதே இல்லை. இருக்கிற விவசாயிகளுடைய பூமியினால் பாதுகாத்து கொடுங்க. கர்நாடகா மாநிலத்திலும் கேரளா மாநிலத்திலும் ரயில்வே தண்டவாளம் போட்டு, பழைய தண்டவாளத்தை போட்டு பாதுகாத்துருக்குறாங்க. இங்கே கொடுத்து கொடுத்து சலிச்சு போச்சு. எங்களுக்கு கண்ணீர் வருது. நான் அதுக்காக அண்ணன் வேலுமணி என்ன எல்லாமே செஞ்சார். இப்போ ஆட்சியில் இருந்திருந்தாருன்னா ரயில்வே தண்டவாளம் போட்டு கொடுத்துருப்பாரு, கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. நான் உண்மையாக கடவுளை வேண்டுறேன், நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் இவங்கெல்லாம் வச்சிருக்கிற உட்காந்து கூப்பிட்டு பேசி, இனி விவசாயமும் செய்ய முடியாது. சில நல்ல திட்டங்கள் இந்தியாவிலேயே நீங்கள் வரணும். அந்த திட்டத்தை நடைமுறை கொண்டு வந்து நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா இனி வேளாண்மை உற்பத்தி செய்ய முடியும், பொதுமக்கள் சாப்பிட முடியும். எங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, தம்பிதுரை அண்ணன், நீங்கள் வேலுமணி அண்ணன் டெல்லி கூப்பிட்டு போய் ரயில்வே மினிஸ்டர், அக்ரி மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிட்ட ஒரு தண்டவாளம் வாங்கி கொடுங்க. வேலுமணி அண்ணன் இருக்கிறாரு, சிஎஸ்ஆர் ஃபண்டில் தொழிலதிபர் பிடிச்சி போட்டு கொடுத்துருவார். எங்களுக்கு விடிவு காலம் வரும். மிகப்பெரிய திட்டம். ஆனால் அத்தனை விவசாயி உங்கள் பக்கம் நிற்பாங்க. நான் கூப்பிட்டு வரேன், எல்லா விவசாயியும் உங்கள் பக்கம் கூப்பிட்டு வரேன். எல்லோரும் வந்துடுவாங்க. இது பேருக்கு விளம்பரம் தாங்க இருக்குது, காரியம் ஒன்றும் இல்லை. அதையெல்லாம் நான் பேச விரும்பலை. ஏன்னா அதுக்காக அலைஞ்சவன், கண்ணீர் விட்டு அலைஞ்சவன். இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும் செஞ்சு கொடுக்குறோம். அதுதான் பதில். எத்தனையோ சொல்ல முடியாது, அந்த மாதிரி அலைஞ்சிருக்கிறோம். இப்போ இருக்கிற மேக்க நரசி அண்ணனுடைய தொகுதியில் நைட்டில் வீட்டுக்குள்ளேயே போந்து பொருள் திங்குது, உடைக்குது, திங்குது. இப்போ விவசாயம் தின்னுட்டு போனாலும் பரவாயில்லைங்க, மோட்டாரு பம்ப் செட் அப்படியே தூக்கி உடைக்குது, டோரெல்லாம் உடைக்குது. வீட்டுக்குள்ளே என்னென்ன மாட்டு தீவனம் இருக்குதோ அது பூரா தின்னு நாசம் பண்ணுது. தின்னாலும் பரவாயில்லைங்க, எல்லாம் உடைக்குது, கிரிலு டோரு எல்லாம் உடைக்குது. இது ஒரு விடிவு காலம் உங்கள் காலில் விழுந்து கேட்டு விவசாயிகள் சார்பில் அண்ணன், நீங்கள் தம்பியோர் அண்ணன் பார்லிமெண்ட் நடக்க போகுது, எங்களை கூப்பிட்டு வாங்க, எங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை உருவாக்கி கொடுங்க. கோவை மாவட்டம், பெரியார் மாவட்டம் அத்தனை விவசாயி உங்கள் பக்கம் தான் இருப்பாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வருக்கும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். எங்கள் நீண்ட நாள் கோரிக்கை, பவானி நதியில் கீழ்பவானி அணை கட்டப்பட்டது. எங்கெங்கேயோ போய் தண்ணி பாயுது. நாங்கள் பவானி நதிக்கரையில் இருக்கிறோம், பவானி நதி படுகையில் இருக்கிறோம். எங்களுக்கு நீரை பயன்படுத்துகிற உரிமை இருக்குது. நாங்கள் ஒரு 3000 ஏக்கர் விவசாயம் பண்ணுறோம். நீரேற்று பாசனம் நீண்ட காலமாக பண்ணிகிட்ருக்கிறோம். அனுமதி கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன நியாயம்? எங்களுக்கு உரிமை இருக்குது. பவானி நதிக்கரையில் இருக்கிறோம், நான் பவானி நதிப்படுகையில் இருக்கிறோம். எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குறது என்ன நியாயம்னு எங்களுக்கு புரியல. நீண்ட நாளாக கோரிக்கை வச்சு கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்குற இது வரைக்கும் கிடைக்கல. எங்களுக்கு நியாயம் வேணும்னு தான் கேட்குறேங்க. ஒன்று. ரெண்டாவது பவானி நதி நீர்பிடிப்பு பகுதி, அதில் நீண்ட நாளாக ஒரு 800 ஏக்கரை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த ஒரு 5-6 வருஷமாக தேக்கம், விவசாயம் பண்ண முடியல. ஆனால் இந்த 5-6 வருஷமாக விவசாயம் பண்ணாத விவசாயிகள்கிட்ட குத்தகை வசூல் பண்ணுறாங்க. நான் நீண்ட நாளாக பெட்டிஷன் போட்டுட்ருக்கிறேன், நடக்க மாட்டேங்குது. இது என்னங்க நியாயம்? குத்தகை செய்யாத விவசாயிகிட்ட குத்தகை வாங்குறது என்ன நியாயம்? எனக்கு புரியலைங்க இது. அந்த வச்சிருக்கிறேங்க. அந்த கோரிக்கையை வச்சு மனு கொடுத்து நடவடிக்கைகள் இல்லாமல் இருக்குது. ஒன்று. ரெண்டாவதுங்க, அதே படுகைக்கு வருஷத்துக்கு ஒரு ஏக்கராவுக்கு 10% குத்தகை உயர்த்துகிறாங்க. விவசாயத்தை விட்டு ஓடுற காலத்தில் ஒரு வருஷத்துக்கு 10% குத்தகை உயர்த்தினா விவசாயிகள் கட்ட முடியுமா? எனவே அதையே குறிக்கணும். எங்களுக்கு நியாயம் வேணும்னு கேட்குறோம், உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் தேர்தல் கோரிக்கையாக உறுதியாக அறிவிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அடுத்து நம்ம நெசவாளர் சார்பில் விவசாயிகள்லாம் மற்ற மாதிரி இதெல்லாம் வரங்களை எழுதி ரிட்டர்னில் கொடுத்துருங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். எல்லாம் மேக்ஸிமம் ஒரே கோரிக்கை தான் பேசுகிறீங்க. அண்ணன் சொன்னது போல் 10 வருஷமாக
எதுக்கு விவசாய நிலத்துக்கு மட்டுமல்ல, எந்த வீட்டுக்கும் வரி போடாமல் ஆட்சி நடத்தியவர் நான் எடப்பாடியார் அவர்கள். ஆகவே இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் வரி மட்டுமல்ல, வரிக்கு மேலே வரி போடுறாங்க, வட்டி மாதிரி கிட்டத்தட்ட வருது வரி ஏற்றுறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது இதுக்கெல்லாம் விடிவு காலம் இருக்கும்.